வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களது வருகை மிக மிக தூரம் இல்லை. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்பாக அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்பை வகிப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் உள்ள தொண்டர்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். தற்பொழுது வரை அதிமுகவிற்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் முழுக்க முழுக்க அமைந்திருக்கிறது. மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் தற்பொழுது வரை மக்களவை தேர்தலில் வெற்றி அடையவில்லை. மாறாக இதுவரை வாக்கு சதவீதம் குறையாமல் இருந்தது. முதல் முறையாக 23% ஒட்டுமொத்தமாக அதிமுக பெற்றிருக்கிறது. ஆனால் இது கடந்த 2019 மக்களவை தேர்தலை விட மிக மிக குறைவு. 30%த்திற்கும் குறையாமல் இருந்த ஓட்டு சதவீதம் தற்பொழுது 23% பெற்றுள்ளது என்றால் அதிமுகவை புறக்கணிக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை தான் புறக்கணிக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து பதவியை ராஜினாமா செய்து மீண்டும் அதிமுக ஒன்றிணைய விரும்புகிறேன் என்று கூறினால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அதிமுகவின் தொண்டர்களும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் அதிமுக வெற்றியடைய வேண்டி பாடுபடுவார்கள். தற்பொழுது தலைமையின் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது எடப்பாடியை வெறுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அதிமுகவிற்கு ஆதரவாக திமுகவை எதிர்த்து எந்த ஒரு பிரச்சாரத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை சுறுசுறுப்பாகவும், ஜெயலலிதா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் திமுகவிற்கு எதிராக ஒரு பெரும் படையை திரட்டக்கூடிய வகையில் எல்லா இடங்களிலும் அமைந்திருக்கும். ஆனால் தற்பொழுது எடப்பாடி பொதுச்செயலாளர் என்று அவரே தான் கூறிக்கொண்டிருக்கிறாரே தவிர மற்ற அதிமுகவின் நிர்வாகிகளோ தொண்டர்களோ அதை கூறவில்லை. மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறோம் என்று கூறி அவமானப்பட்டதுதான் மிச்சம். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோர்ட்டிற்கும் வீட்டிற்கும் தான் சென்று கொண்டிருக்கிறார். அவதூறு வழக்கின் காரணமாக உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையக்கூடாது என்றால் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகள் கூறியிருப்பது சரியானதா? அதிமுகவில் விரைவில் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை ஏற்பாரா? தலைமை ஏற்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.